அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி மிடி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வீட்டிலாம் ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பெருனா வேறு கிட்ட நெருங்குது, நோம்பு வேறு நம்ம விட்டு போகுது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வீட்டை கழுவிடலாமா அப்படின்னுட்டு வீட்டை கழுவ ஆரம்பித்தாச்சு. ஒட்டரெல்லாம் அடித்தது நோம்பு ஆரம்பிக்கும் போது தான் ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு வீட்டை கழுவுனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளாமட்டை ஒட்டரை இருந்தாலும் வீட்டை தூக்கும்போது சுத்தப்படுத்திக்கிட்டு தான் வீட்டை தூக்கு. இருந்தாலும் நம்ம அவ்வளோத்தையும் கழுவி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா டீப் க்ளீனாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நல்லா ஓஸ் பைப்பில் தண்ணியை வச்சு எல்லா பக்கம் அடித்து விட்டாச்சு. கதவு எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஒட்டரை அடிச்சுட்டு அப்படியே செல்ஃபில் அவ்வளோ பாத்திரத்தையும் எடுத்து கழுவி விட்டாச்சு. இந்த செல்ஃபை நான் கழுவின பிறகு அவ்வளோ பாத்திரத்தையும் அடிக்கிட்டேன். அப்புறம் என்ன அடுப்பு எல்லாத்தையும் கழுவியாச்சு. ஜன்னல் அதுக்கப்புறம் ஜன்னலில் உள்ள தூசி எல்லாத்தையும் அடித்து விட்டுட்டு ஈக்கி மரம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி கழுவியாச்சு. கழுவின பிறகு பார்த்திங்கன்னா வீட்டை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எப்போவுமே வீட்டை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை பார்க்குறதே ஒரு மனசுக்கு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்ன சிங்கில் வரை ஆகப்பட்ட பாத்திரம் கிடந்துச்சு. அதனால் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இரும்பில் ஒரு வடைச்சட்டி வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் துரு பிடிச்சிருந்துச்சி. அதை ஒரு 4-5 தடவை கழுவிட்டு அதை ஹீட் பண்ணி அதில் எண்ணெயை தடவி வச்சாச்சு. அடுப்பை பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு மிக்ஸி எல்லாத்தையும் தொடச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டையே பார்க்க ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. நம்ம வேறு திராவியா வேறு தொலை போகணும். அதுக்கப்புறம் என்ன வீட்டையும் கழுவியாச்சுலாம். அதுக்கப்புறம் நான் நோம்பு திறக்கக்கூடிய டைமில் ஒன்றும் இல்லை, நோம்பு கஞ்சி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நோம்பு கஞ்சி மட்டும்தான் பள்ளியாசலில் வாங்கினது இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பார்க்கும்போது அம்மா அடுப்பில் போய் 2 நாட்டுக்கோழி முட்டையை ஊற்றி ஒரு ரோஸ்டனாக்கா ரெடி பண்ணாங்க. ஆப்பமாக 3 தோசைக்கு தான் இருந்துச்சு ஆப்பத்துக்கு, அதையும் சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நோம்பு திறக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பச்சி அதோட வடை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஃபோன் போட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி தந்துட்டு போனாங்க. நான் நோம்பு கஞ்சி மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நான்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சுட்டு வச்ச ஆப்பம் அதோட ஒரு முட்டை ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சி எல்லாமே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட தான் முடியலை நோம்பு திறந்துட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இஃப்தார் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பிள்ளைங்களும் நோம்பு திறந்துட்டு வந்துட்டாங்க. வரும்போது ஜூஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க உளுந்த வடை வேறு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய்.